கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நான் கர்த்தரை நன்றியோ ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இங்கே இந்த பேதுரு இருந்த அறை சிறைச்சாலை என்பதை நாம் அறிவோம். இது ஒரு இருளான ஒரு அறையாக இருந்தது. அவன் வாழ்க்கையிலே என்ன செய்வோம் என்று தெரியாத திகைத்து போன ஒரு நேரமாக இருந்தது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏரோதுடைய கரம் அவ்வளவு பயங்கரமாக இருந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க ஏரோது யூதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவன் செய்த காரியங்களையும் சதி திட்டங்களையும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் அங்கே 5வது வசனத்திலே ஒரு ஊக்கமான ஜெபம், சபையாக ஊக்கமான ஜெபம். அவன் இருந்த அந்த இருட்டான அறையிலே தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நீங்கள் இருக்கிற சூழ்நிலை இப்படி இருக்கிறதா? ஒரு இருண்ட சூழ்நிலையில இருக்கிறீர்களா? 4 சுவர் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போல இருக்கிறதே என்று யோசிக்கிறீர்களா? சிறைப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? என்ன செய்வோம் என்று தெரியாமல் திகைத்திருக்கிற ஒரு அனுபவத்துல இருக்கிறீர்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஊக்கமான ஜெபம் கர்த்தர் உங்களுடைய இருட்டிலே, உங்களுடைய அறையிலே, உங்களுடைய அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி உங்களையும் கூட விடுதலையாக்குவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே ஏரோதின் கைக்கு தேவன் விடுவித்தது போல இன்றைக்கு உங்களை காக்கும்படிக்கு அவருடைய பலத்த கரம் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, பேதுரு கர்த்தாவே இருந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது போல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே கர்த்தாவே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரை இனி இருண்டு இருக்கக்கூடாது, இனி ஆண்டவரை இருளில் இருக்கக்கூடாதப்பா, இனி ஒரு நொடியும் இருளில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே அந்த தூதன் ஆனவன் ஆண்டவரை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்துரு என்று சொன்னது போல கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் அந்த இருளின் வல்லமையில் இருந்து சீக்கிரமாய் வெளிப்பட ஆண்டவரை நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.